ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவேஸ் ஒன் டே வியூ. இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேங்க்ஸ்கிவிங்க்கு ரொம்பவே ஸ்பெஷலாக வாங்கியிருந்த அந்த மேஜிக் புல்லட் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னை விட என் பையனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருந்தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து ஸ்மூத்தி ஜூஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து 2 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெரிய சைஸ் ஜாரு, இன்னொன்று வந்து சின்ன சைஸ் ஜாரு. இது வந்து அந்த மோட்டார், அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மேஜிக் புல்லட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலே சொல்லியிருந்தால இந்த மாதிரி குட்டி ஜாரும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மிக்ஸியை விட ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன மிக்ஸியோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அப்சைட் டவுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறனால உள்ளே இருக்கிற கான்டென்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிரைண்டர் பண்ணிடும். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே ஒரு மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த பிளேடு இருக்குது இல்லையா, அந்த கிராஸ் பிளேடுன்னு இருக்குது. அந்த கிராஸ் பிளேடில் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாப்பிங்க்கும் கிரேட்டிங் அதே மாதிரி வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து பொதுவாக நம்ம சொல்லப்போனால் நமக்கு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து மிக்சியில் வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்ம குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்மூத்தி ஜூஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர்லாம் வந்து ஃப்ரோசன் ட்ரிங்க்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சம்மருக்கு. அதுக்கு கூட இது ரொம்பவே மேக்ஸிமம் பெனிஃபிட்டாக இருக்குங்க. இதை வாஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸிங்க. சிலதெல்லாம் அந்த பிளேடுக்கு கீழெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மிக்சிலாம் யூஸ் பண்ணும்போது அதை வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த பிளேடு தனியாக வந்து நம்ம கையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு சுலபமான ஒரு விஷயந்தான். ஸோ அது வந்து இந்த மாதிரி சின்ன ஜார் கொடுத்துருக்குறவங்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருப்போம். அதை வந்து லைட்டாக பொடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நம்ம கிச்சனுக்கு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வந்து பொடி பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். முக்கியமாக இது வந்து நமக்கு தோசை ஆட்டுற மாவுக்கெல்லாம் வந்து பயன்படுத்த முடியுமான்னு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய குவான்டிட்டியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு நீங்கள் தோசை மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பிளெண்டரை பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஹீட் பண்ணாமல், எந்த ஒரு மோட்டார் வந்து ரொம்ப சூடு ஆகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இந்த சின்ன ஜாரை நம்ம ஈஸியாக நம்ம கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த லேயர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து சின்ன குவான்டிட்டி வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு ஆளுக்கு வந்து நம்ம டேரெக்டாக சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது பொதுவாக நான்வெஜ் கூட பிளெண்ட் பண்ணி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேஜிக் புல்லட்டு. ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் சிக்கன் யூஸ் பண்ணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது, நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பகுதி சிக்கன் நான் வந்து சூப் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். மீதி சிக்கன் வந்து நான் சிக்கன் 65 பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சூப்புக்காக வச்சுருக்கேன். ஸோ சூப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஜீரகம், அதுக்கு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக நம்ம சிக்கன் 65 பண்ணுறதுக்கான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஃப்ளோர். இதுக்கு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே வெந்து வரதுக்கப்புறம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பியும் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் போல் பூண்டு, ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெப்பர் இதெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து தக்காளி ரசம் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து 1லேருந்து 2 தக்காளி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே போகிறேன். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே அதுக்கு தேவையான அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் ரசம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தேவையான அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து இது கூட ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து ரசமும் தயாராகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் சூப் தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் வந்து நம்ம சிக்கன் 65 ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதனால் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த குளிர் வெதருக்கு சூடான சூப் குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நான் இன்றைக்கி சிம்பிளான முறையில் சிக்கன் சூப் பண்ணியிருந்தேன். ஸோ சுட சுட சாதம், அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தக்காளி ரசமும் பண்ணியாச்சு. நீ சாப்பிட வேண்டியது தான். இது வந்து நாங்கள் என் பையனுடைய ஸ்கூலுக்குடைய கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டேக்கு எடுத்தது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, அதாவது கிறிஸ்மஸ் வெக்கேஷன் வந்து அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போயிட்டுருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு 1 வீக் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து பொதுவாக கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் லீவ் இருக்குங்க. இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான வெக்கேஷன் டைம் தான். கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே பக்கத்தில் சிட்டியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லைட்ஸ்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற விதமாக ஒவ்வொரு டெக்கரேஷனையும் பார்க்குறதுக்காகவே வருவாங்க. ஸோ வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வருவாங்க. நமக்கு வந்து கெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு வரோம்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு வேறு இடத்துலேருந்து ஒவ்வொரு சிட்டிக்குமா அந்த யூஎஸில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிக்கெலாம் வருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெக்கேஷன் டைமை அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்காகவே வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, ஐஸ் ஸ்கேட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட -1 -2 இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு மட்டும்தான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து அதாவது பண்ணுறதுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அதிகமானாலுமே இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் சூப்பராக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பேர் அதெல்லாம் ஃபன்னெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சிட்டியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. யூஎஸ்ஏல எந்த ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப அந்த கிறிஸ்மஸ்க்கான அழகழகான டெக்கரேஷன்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த சலிக்காமல் அந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்குறதுக்காகவே மக்கள் நிறைய பேர் வருவாங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து விரும்பி வர்றாங்க. என்ன ஒன்று நாங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வின்டர் வந்து எக்ஸ்ட்ரீமில் போகும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். இல்லைனா வந்து ரொம்ப நேரம் இருந்து பார்க்குறதுக்கெலாம் வந்து ரொம்ப நேரம் வெளியில் நின்று பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குல்ல. இந்த டெக்கரேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோவை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை எதிர்நோக்கி இருங்க, கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டெக்கரேஷன்ஸாக இருந்தது. அதாவது ரொம்ப நேரம் நாங்கள் இருக்க முடியலனாலும் நாங்கள் கவர் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வீடியோவும் இந்த சின்ன வ்ளாகில் நான் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தனியாக நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக இந்த வீடியோவை ரொம்பவே ரசித்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். And thanks to all my subscribers. And thanks for watching my video.